அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. துதியில பயங்கரமான வல்லமை இருக்கிறது. worship can open heavens. Hallelujah. can open anything. எதையும் திறக்க முடியும். துதியில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. துதியில நீங்க பரலோகத்தை பார்க்க முடியும். துதியில நீங்க தூதர்களை பார்க்க முடியும். துதியில தேவ பிரசன்னத்தை உங்களால் பார்க்க முடியும். you are able to see spiritual things when we really worship God. ஸோ வரப்போகிற நாட்களிலே உண்மையாக இங்கே நீங்கள் ஆராதிக்க வருவீங்கன்னா உண்மையாக ஆராதிங்க. அல்லேலூயா. come with an attitude of worship. நான் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், இன்னைக்கு நான் ஆண்டவரை துதிக்க போகிறேன், நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன், ஆண்டவரை உணர போகிறேன், ஆண்டவரை தொட போகிறேன். இப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த நாளில் ஆண்டவர் உங்களை நிரப்பித்தான் அனுப்புவார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியம், நான் அந்த பிரசங்கத்துக்கு போவதற்கு முன்பதாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. யூ டிடன்ட் நோ. மறைக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? மறைக்கப்பட்டாச்சு, எப்படி தெரியும் அது நம்ம வாழ்க்கையில் இருக்குதா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும்? அதே போல் நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்கு. இதாண்டவர் இந்த கால வேளையில் காட்டுகிறார். ஒரு லைன் இருக்குது, ஒரு லைனுக்கு ஒரு சைட்டு எல்லாம் இருளாக இருக்குது. அதில் நிறைய காகோ தெரியுமா, ஷிப்மெண்ட் காகோவாக அப்படியே இருக்குது, பாக்ஸாக இருக்குது, எல்லாம் இருளில் இருக்குது. இன்னொரு பக்கத்து வந்து இங்கிட்டு நிறைஞ்சிருக்கு, நிறைய அந்த அந்த இருளில் வந்து அப்படியே நிழலில் வந்து நிறைய கார்கோ அப்படியே தெரியுது. இந்த சைட்டில் வெளிச்சமாக இருக்குது, ஒரு சைட்டு வெளிச்சமாக இருக்குது, ஆனால் ஒரு சில காகோ தான் அங்கே இருக்குது, கண்டெய்னர். அப்போ நமக்கு வந்து சேர்ந்தது கொஞ்சம், வந்து சேராதது அநேகம். நிறைய காரியம் we have missed. நிறைய காரியம் நம்ம வாழ்க்கை கடந்து போயிடுச்சு. we have lost many things, missed many things. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில் ஆண்டவர் சொல்றார், if you can just open your heart, I will make your heart like key. நீங்கள் எங்கே திரும்புகிறீங்களோ அங்கே வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டுவார். அந்த வெளிச்சத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். மறைந்து இருக்கிற காரியத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ காரியத்தெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த ஆண்டவர் இது திருப்பி ரெஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லுகிறார். God is giving you back. இதுதான் நம்ம ஆண்டவர். ஸோ அதுக்கு திறவுக்குள்ளே இருதயம்தான், திறவுக்குள்ளே ஹார்ட் தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால், நம்ம குட் ஃப்ரைடே, மாண்டி தர்ஸ்டே, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர்லேருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்ம இருதயத்தை டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். God is dealing our heart. போன வாரம் ஆண்டவர் வேறு கொண்டு இருக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை பேசினார். ஆண்டவர் ரொம்ப நம்ம ஹார்ட்டை டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அதுதான் கீ. இங்கேருந்து தான் flows out of here issues of life. வாழ்க்கையை நடத்தக்கூடியதான எல்லா காரியத்தையும் இங்கிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். இதை ஆண்டவர் திறவுக்குள்ளாக மாற்றுகிறார். இது எவ்வளோ பூட்டப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை நம்ம பயன்படுத்த முடியாமல் போயிடும் இருதயத்தை. ஆமென். அல்லேலூயா. So I encourage you this morning to get right with God and come into the heart of worship. நீங்கள் நான் கர்த்தரை துதிச்சாகணும். இந்த வருஷத்தில் இந்த டைமில் we don't want to play. நம்ம வந்து இங்கே விளாட வரலை. ஆமென். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து ஏனோ தானமாக இருக்க வரலை. ஆமென். we want to get serious. either we make or we break. அவ்வளோதான். இதுதான் நடக்கும். அல்லேலூயா. 9 வருஷம் இங்கே நம்ம சபையை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறோம். மே 24 வந்துச்சுன்னா நமக்கு 9வது வருஷம், ஆண்டு நிறைவாண்டு. அல்லேலூயா. இந்த 9 வருஷமும் நம்ம இங்கே சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். சிலர் 9 வருஷமாக வரீங்க, 8 வருஷமாக வரீங்க, 6 வருஷமாக வரீங்க.
சிலர் ஒரு சில வாரங்களாக வரீங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வந்தாலும் சரி. ஆனால் ஒன்று, இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இது பரலோகமும் பூமியும் சந்திக்கிற இடம். இது இப்படி தான் ஒப்பு கொடுத்துருக்குறோம். நம்ம சர்ச்சுடைய ஸ்லோகன் இதுதான், where heaven meets earth, it has to be that way. அப்படி தான் இருந்தாக வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏன் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு சும்மா வந்துட்டு இன்னொரு வார்த்தை 7 நாளை கடத்திக்கிட்டு why are we wasting time? Hallelujah. We are not here to just fill the time. We are here to do something. இன்னைக்கு ஏதாவது நடக்கணும்னு தான் வரோம் சர்ச்சுக்கு. ஏதாவது நடந்தாக வேண்டும். So get your heart right. Hallelujah. இவ்வளோ நாள் அந்த சர்ச்சுக்கு நீங்கள் வரீங்கன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் இன்னும் சீரியஸாக போய்கொண்டே இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இப்போ பின் வாங்கக்கூடாது, ஏனோ தானமாக இருக்கக்கூடாது. இன்னும் சீரியஸாக நம்ம போக போக ஆண்டவர் நம்மளை எப்படி சுமந்துக்கிட்டே போகிறாருன்னு மட்டும் பாருங்கள். இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி சுமந்துட்டு போகிறாருன்னு பாருங்கள். அதுதான் நம்ம அனுபவிக்கணும். அந்த அனுபவம் நமக்கு வேணும்னா நம்ம இருதயம் அவரை தேடுகிற இருதயமானது. ஹல்லேலூயா. செப்பனிடப்பட வேண்டும். We must get right with God. Fix your heart. Fix your heart. Then you will see many things open. Hallelujah. Jesus. இந்த காலை வேளையில் லூக்கா 15வது அதிகாரம் நம்ம திருப்பிக் கொள்வோம். இங்கே ஆண்டவர் ஒரு சில ஓமைகளை பேசிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 3வது வசனம். எட்டாவது வசனம், 12வது வசனம். லூக்கா 15 3 8 12. அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையானது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாய் இருந்து. 3வது வசனம். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. சொல்லுங்க, தொலைந்து போன ஆடு. 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால். தொலைந்து போன காசு. சொல்லுங்க, தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன காசு. 12வது வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். முதல்ல தொலைந்து போன ஆடு, 2வது தொலைந்து போன காசு, 3வது தொலைந்து போன மகன். ஆமென். The lost sheep, the lost coin and the lost son. இந்த லாஸ்ட் சன்னை தான் அநேக சர்ச்சில் ட்ராமாலாம் போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னா, கெட்ட குமாரன் கதை அப்படின்னு போடுவாங்க. கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கெட்ட குமாரன் இல்லை, இளைய குமாரன். அவன் பேர் கெட்ட குமாரன்னு எங்கேயுமே எழுதலை. கெட்ட குமாரன்னு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவன் இளைய குமாரன், த யங்கஸ்ட் சன் அல்லது த லாஸ்ட் சன்.
3 விஷயத்தை ஆண்டவர் பேசுகிறார். இங்கே 3 விஷயத்தை பேசுகிறார். 3 ஓமைகளை சொல்கிறார். ஒருத்தன் ஒரு ஆடை தொலைச்சிட்டான், ஒருத்தி ஒரு காசை தொலைச்சிட்டா, ஒரு அப்பா ஒரு மகனை தொலைச்சிட்டார். 3 பேரை குறித்து பேசுகிறார், 3 நபரை குறித்து பேசுகிறார், 3 வெவ்வேறு வேலைகளை, 3 வெவ்வேறு பின்னணியில் உள்ளவர்களை குறித்து பேசுகிறார். மேப்பன், ஒரு ஸ்திரீ, ஒரு அப்பா. 3 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை இழக்கிறாங்க. ஒருவன் செய்கிற தொழிலில் ஒரு ஆடை தொலைச்சிட்றான். ஒருத்தி வீட்டில் இருக்கும் போதே ஒரு வெள்ளி காசை வச்சுட்டு எங்கேயோ தொலைச்சிட்டான். இன்னொருத்தர் 2 குமாரனில் இளையவனை இழக்கிறார். த லாஸ்ட். பிரியமானவர்களே, இந்த 3லையும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. we are going to learn something from here. நேற்று நாங்கள் ஒரு செமினாருக்கு போனோம். அந்த செமினாரில் 100ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? அது நம்ம கணக்கு. அந்த பாஸ்டர் சொன்னார் நம்ம கணக்கு. ஆனால் ஆண்டவருடைய கணக்குப்படி 100ல் 1 போச்சுன்னா கோசம். அல்லேலூயா. 100ல் 1 போச்சுன்னா அவரை பொறுத்தவரைக்கும் கோசம், எல்லாம் இழந்துட்டார். அதனால தான் 99 ஆடையும் விட்டுட்டு அந்த 1 தேடி போகிறார். அந்த 1 வந்து சேர்ந்தா தான் கம்ப்ளீட். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் he wants things to be complete. ஆண்டவர் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் இணையில், ஒரு ஆள் பின்தங்கி, ஒரு ஆள் காணாமல் போயிட்டாங்கன்னா, ஆண்டவர் வந்து அது முழுமை அடையலைன்னு சொல்லி அந்த ஒரு ஆளை ரொம்ப கருசனையாக, ரொம்ப ஆண்டவர் இறங்கி வந்து அந்த நபரை தேட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. God is very concerned not about people who are present. இங்கே இருக்கிறவங்களை பார்க்கிலும் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க, நீங்கள் வந்து அடைந்துட்டீங்க. அதனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால உங்களை குறித்து ஆண்டவர் இனி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஆண்டவருடைய கவலைலாம் என்ன? மந்தையில் இல்லாத ஆடுகளை, மந்தையில் இல்லாதவர்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப கருசனைப்படுகிறவராக இருக்கிறார். சப்போஸ் one of you has 100 sheep and loses one of them, ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் விலையை போடுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒர்த் இருக்கு. இது ஒன்று வந்து சேர்ந்தாதான் இது மொத்தத்துக்கும் விலை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒன்று வந்து சேர்ற வரைக்கும் ஆண்டவர் முயற்சியில் கைவிடுறதே இல்லை. God doesn't take rest. Suppose does he not leave? அவன் 99 ஆடை விட்டுட்டு அவன் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும், தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும், நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வயலில் நிறைய ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் வருவாங்க. மேய்ப்பர்கள்லாம் ஒரு இடத்துல சந்திச்சுக்குவாங்க. அவங்க அவங்களுடைய ஆடு எல்லாம் அங்கே தான் மேயும், அங்கே தான் மேயும், அப்படி தான் மேயும். அவன் ஆனால் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த ஹர்டு, எந்த அந்த அந்த குழு, எந்த அந்த குரூப் வந்து அவருடையதுன்னு சொல்லி. பார்க்க எல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும், அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் எது அவருடையதுன்னு சொல்லி. கலந்து மேய்ஞ்சா கூடயும் அவங்களால கண்டுபிடிக்கும், இது உன்னோட இது என்னோட தெரியும். சப்போஸ் ஒன் இஸ் லாஸ்ட், ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா அது எங்கேயோ போய் அப்படி இல்லை, அது வேற எதுலையோ கலந்தோ எங்கேயோ போய் சேர்ந்துருச்சு. அப்போ அவர் போய் தேடுகிறார்.
அப்படி தேடும் போது he has to identify, ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். he has to identify. புரியுதுங்களா சொல்றது? அப்போ ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறபடினால, God has already chosen, நம்மளை ஏற்கனவே ஆண்டவர் அறிந்து, நம்மளை ஏற்கனவே ஆண்டவர் முன் குறித்து வைத்தபடியினால, ஏற்கனவே நம்மளை கர்த்தர் ஏற்கனவே நம்மளை கண்டபடியினால, நம்ம எங்கே தொலைந்து போனாலும் ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிக்க அவரால் முடியும். அவரால் முடியும். அல்லேலூயா. 100ல் 1 காணாம போச்சுன்னா அது எங்கேயோ போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்கே போய் பார்த்தா அங்கேயும் சில ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இது எங்கேயோ போய் மேய்ஞ்சிருச்சு. இப்போ அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடின் மத்தியில் இவரோட ஆடு அங்கே இருக்குது. இந்த மேய்ப்பன் பார்த்துட்டு சொல்கிறாரு, இது என்னோட அப்படின்னு பார்த்துட்டு அந்த வேதம் சொல்லுது 5வது வசனம், when he finds it he joys, அதை அப்படியே தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு எல்லா ஆடுகள் மத்தியில் தூக்கி போட்டுட்டு இது என்னோடன்ட்டு தூக்கிட்டு போகிறார். தூக்கிக்கிட்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். அப்படி வரும்போது, வீட்டுக்கு வரும்போது 6வது வசனம், and goes home and then he calls his friends and neighbors, rejoice with me, I have found my lost sheep. I have found my lost sheep. 8வது வசனம், or suppose a woman has 10 silver coins and loses one, does she not light a lamp? வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் அவ தொலைச்சதுங்க. ஒன்று வயலில் தொலைஞ்சிருச்சு, இன்னொன்று எங்கே தொலைஞ்சிச்சு? வீட்டு உழுக்கு தொலைஞ்சிச்சு. எப்படி தேடுகிறாள் அவள்? எப்படி தேடுகிறாள்? விளக்கு வச்சு வீட்டெல்லாம் பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை தேடி 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 until இந்த பேரபிளில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிங்க. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். சில வார்த்தைகள் திருப்ப திருப்ப சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ 3வது, இளைய குமாரன், தொலைந்து போன மகன். இவனுடைய கதை கொஞ்சம் நீளமாக எழுதப்பட்டிருக்கு. அந்த வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, மூத்தவன் இளையவன். இளையவன் வந்து அப்பாட்ட சொல்கிறான், என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் கேட்க வேண்டிய அவசியம் என்னான்னு அங்கே வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் he feels I need, எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவன் எடுக்கிறான். எடுத்துட்டு எங்கே போகிறான்? அவன் இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு தூர தேசத்துக்கு போகிறான். அங்கே போனோன்னே 14வது வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒண்டிக் கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். சரி,
பாவம் செய்தேன் என்று சொல்லி அவர் பாவத்தை அறிக்கை செய்கிறார். இதில் என்னத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க? இவ்வளோ நேரம் வேதத்தை வாசிச்சிங்க, நீங்களும் பார்க்குறீங்க. வாட் டு யூ ரியலைஸ்? தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன காசு, தொலைந்து போன குமாரன். இதில் என்னத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க? நான் சொல்கிறேன் சில காரியங்களை. தொலைஞ்சி போன ஆடு மேப்பன் போய் தேடினார். தொலைஞ்சு போன காசு விளக்கு வச்சு வீட்டை பெருக்கி அவள் தேடினாள். தொலைந்து போன இளையவனை அப்பா போய் தேடினாரா? ஏன் தேடல? 3 காரியத்தை அங்கே இயேசு சொல்கிறாரு. உன்னை ஆடை இழந்தவன் ஆடை போய் தேடுறான், காசை இழந்தவள் காசை தேடுறான், மகனை இழந்த அப்பா மகனை தேடலை. ஏன் தேடலை? அங்கே வசனம் சொல்லுது, when he came back to his senses. ஆடு காணா போச்சுன்னு அது உணர்ந்து, ஆமால நான் காணா போயிட்டேன்னு ஆடு திரும்பி வராது. காசு தொலைஞ்சி போச்சுன்னு அதே நான் காணா போயிட்டேன் திருப்பி பர்ஸில் வந்து உட்காராது. எது உணர்வு அடையணுமோ அது உணர்வு அடையணும். எது சென்சஸ்க்கு வரணுமோ அது சென்சஸ்க்கு வரணும். நான் தொலைஞ்சிட்டேன்னு ரொம்ப பேருக்கு தெரியாமலே தொலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. many people have wandered off. அவங்க தொலைஞ்சிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க தொலைஞ்சி போகிறது அவங்களுக்கே தெரியல. ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த அப்பா மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். until that person realize, come back to the senses. அது வரைக்கும் ஆண்டவர் விடுவார். உணர்வு அடைவது யாரோட வேலை? யாரோட வேலை? குமாரனுடைய வேலை. தகப்பன் வீட்டில் இருக்கும்போது தகப்பன் வேலைக்காரருக்கு எவ்வளோ நல்ல சாப்பாடு போடுறாருன்னு இந்த இளைய குமாரன் வாயில சொல்றாரு. இது எப்போ அந்த உணர்வு வருதுன்னா, அந்த தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகும்போது. இங்க 3 விஷயத்தை இயேசு சொல்றாரு, மனுஷங்களை பார்த்து சொல்றாரு. 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயர்களும் இருந்தாங்க, வேதபாரகர்களும் இருந்தாங்க. முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்ப இந்த 3 கதையை அவர் யார்கிட்ட சொல்றாரு? பரிசேயர்களும் வேதபாரகர், டீச்சர்ஸ் ஆஃப் த லா அண்ட் ஃபரிசீஸ், இவங்க கிட்ட தான் இயேசு சொல்றாரு. சில விஷயம் தொலைஞ்சிருச்சுன்னா தேடலாம். சில விஷயம் நான் உணரவே மாட்டேன்னு சொன்னா தேட முடியாது. இதுதான் சொல்றாரு இயேசு. சொல்றாரு, நீங்களே ரியலைஸ் பண்ணி நீங்களே கம் பேக் டு த சென்சஸ். நீங்க அப்பாவை பத்தி இதோ நீங்களாம் வேதபாரகர்கள், டீச்சர்ஸ் ஆஃப் த லா. மோசே பிரசங்கித்த அந்த அப்பாவை குறித்து உங்களுக்கு தெரியும், அந்த தேவனை குறித்து உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த தேவனை நான் வேற மாதிரி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இழந்து போனதை தேடி வருகிற தேவன் இவர் என்று சொல்லி அவர் சொல்றாரு. எது சொந்தமாக உணர்ந்து வரணுமோ அது சொந்தமாக உணர்ந்து வரணும். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆமென். God will never force. ஆண்டவர் வந்து வற்புறுத்தி கைப்பிடிச்சி இழுத்துட்டு வர மாட்டார். ஆமென். தன்னாக உணர்ந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் இளைப்பாறுதல் அடைகிறேன், நீங்க எனக்கு நன்மை செய்கிற தேவன், நீங்க உங்களை ஆராதிக்கிறவர்கள் நல்லா அவங்கள பாதுகாக்கிறீங்களே, நான் இன்னைக்கு உங்களை விட்டு பின்வாங்கி போய் என் வாழ்க்கையில் அன்றாடம் போராட்டம், அன்றாடம் அழுத்தம், அன்றாடம் என் வாழ்க்கையில் தேவையில்லாத சோதனை, அநேக ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டு இருக்கிறது.
இன்னைக்கு நான் உணர்ந்து மறுபடியும் வந்து ஆண்டவரே உம்மை நான் கடவுளேன்னு கூப்பிடக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு மாரடிச்சுக்கிட்டு ஒருத்தன் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பான்னு சொன்னா ஆண்டவர் அவனை இணைத்து கொண்டு இன்னைக்கு நான் திருப்பி உன்னை நான் உயர்த்துகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். I will restore you back. Come back to your senses, people of God. அவர் ஒருவர் தான் நமக்காக காத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொல்றாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவு தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தா தான் நான் உள்ள வருவேன்றார். We must come to a realization, how is our relationship with God? நம்ம தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். We need to re-evaluate. நான் தேவ சமூகத்தில் நான் இருக்கும்போது ஆண்டவர் என்னை எப்படி பாதுகாக்கிறார், நான் அவரை விட்டு விலகும் போது நான் என்னென்ன நன்மைகள் என் வாழ்க்கை நான் இழந்துக்கிட்டு இருக்கிறேன். What am I losing? What am I missing out? Things are just passing you through. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் உங்களை கடந்து போயிட்டே இருக்கு. எவ்வளோ விஷயத்தை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்பா வீட்டில் உட்காந்துட்டு வேலைக்காரனை சாப்பிட்டானான்னு இவன் பார்க்க வேண்டியவன், இந்த இளையவன் வந்து வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சாப்பிட்டானா அவனை அதிகாரம் பண்ணி அவனை நடத்தக்கூடிய இந்த இளைய குமாரன் மற்றவன் வளர்த்த பண்டி சாப்பிட்ற தவிட எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம தேவன் தொலைந்து போனதை தேடுகிறதுல அவர் எக்ஸ்பர்ட். God is expert. ஆனால் என்னன்னா, வெளியே யாராவது தொலைஞ்சிட்டாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே இருந்துக்கிட்டு தொலைஞ்சி போனவங்களை சொந்தமாக தான் உணர்ந்து வரணும். அல்லேலூயா. அதனால தான் 2 பேரை குறித்து பேசுகிறான். 2 பேரை குறித்து பேசுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், God is an expert in seeking the lost. அவரை மாதிரி தொலைந்ததை தேடுகிறது யாரால முடியாது. கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டு விலகி போய் பாருங்க, உங்களை ஆண்டவர் தேடிக்கிட்டே இருப்பார். உங்களை உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆனால் உங்களை வற்புறுத்தி இழுக்க மாட்டார். அவர் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பார். உங்களை நினைக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ஐம் திங்கிங் ஆஃப் யூ. நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படியாவது ஏதாவது உங்கள்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆனால் உங்களை பிடிச்சி வந்து சேர்ச்சில் உட்கார வைக்க மாட்டார், செய்யவே மாட்டார். தானாக உணர்ந்து இன்னைக்கு நான் கர்த்தரை துதிக்க போகிறேன், இன்னைக்கு நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு என் இருதயத்தை திறந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உற்சாகமாக தேடி வருகிறவர்களே ஆண்டவர் அணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். We are all worthy. நம்ம எல்லாம் அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த காரியம், அவர் சிந்தின அந்த ரத்தம் இன்னைக்கு நமக்கு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறது. Come to realization, people of God. இந்த 3 சம்பவத்திலையும் 2 தேடப்படுகிறது, 1 திரும்பி வருது. தேடுறத கர்த்தர் தேடுவார், திரும்பி வர வேண்டியது திரும்பி வந்து தான் ஆகணும். எது நடக்கணுமோ அது நடந்தாகணும். இப்போ 3 காரியத்தில் என்ன சிமிலாரிட்டின்னு பார்ப்போம், மித்த வித்தியாசங்களை பார்த்தோம். இப்போ என்ன ஒற்றுமைன்னு பார்ப்போம். ஒற்றுமை 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாய் இருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 10வது வசனம்.
அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். 32வது வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். இந்த 3 கதையிலையும் எப்படி முடியுதுன்னா செலிப்ரேஷன். 3 கதையிலையும் என்ன ஒரு சிமிலாரிட்டினா, 3லையும் ரிஜாய்சிங். தொலைந்து போன ஆடை கண்டுபிடிச்ச அந்த அந்த மேப்பன் திரும்பி வரும்போது அவன் எல்லார் மத்தியிலும் சொல்லி அவன் ரிஜாய்ஸ் பண்ணுகிறான். அந்த நேரத்தில் இயேசு சொல்கிறாரு, ஒரு பாவி மனம் திரும்புகிறதை பரலோகம் அதை களி கூர்ந்து கொண்டாடுகிறது. அதே காசை தொலைச்ச அந்த ஸ்திரீயுடைய அந்த கதை முடியும் போது இயேசு சொல்கிறார், பரலோகம் தேவ தூதர்களோடு சேர்ந்து அது களி கூறுகிறது என்று சொல்கிறார். இந்த 3வது இளையகுமாரன் திரும்பி வரும்போது அப்பா சொல்கிறாரு, என் மகன் மரித்தான், இப்போ மறுபடியும் உயிரோடு இருக்கிறான், தொலைஞ்சிட்டான், இப்போ கிடச்சிட்டான், ஆகையால் நான் கொண்டாட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாவி இது உண்மையிலே லிட்ரல் சின்னஸ் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக அது சொல்லலை. ஆடு என்ன பாவம் பண்ணிச்சு? காசு என்ன பாவம் பண்ணிச்சு? அதை ஏன் பாவிக்கு மனம் திரும்புதலுக்கு ஒப்பிடுகிறார்? ஏன் ஒப்பிடுகிறார்? தொலைந்து போன ஆடு கண்டுபிடிச்சாச்சு, பாவி மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படுது. ஏன் ஆடையும் பாவிக்கும் ஒப்புவிடுகிறார்? அதே வேளையில் காசையும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாவமே தொலைஞ்சி போடுறது தான். அதான் பாவமே. கத்தரை விட்டு தொலைஞ்சிங்கன்னா நீங்கள் பாவி. அதான் பாவமே. Now that the tax collectors and sinners அப்படின்னு போடப்பட்டிருக்கும் போது வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திருக்குன்னா இவங்கெல்லாம் தொலைஞ்சு போனவங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. They are people who have lost. அவங்க பாவம் செஞ்சதுனால பாவி அல்ல, தொலைஞ்சு போனதுனால பாவி ஆயிட்டாங்க. கத்தரை விட்டு தூரமாக போனதுனால பாவி ஆயிட்டாங்க. Sinners, not because of what they have sinned, but because they are far away from God. அந்த பாவி, அந்த தூரமாக இருக்கிற அந்த பாவி திரும்பி வரும்போது பரலோகம் களி கூறுகிறது தான். அல்லேலூயா. ஒருவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தும் போது பரலோகம் களி கூறுகிறது, பரலோகம் களி கூறுகிறது. அதே நேரத்தில் ஒருத்தன் பின்வாங்கி போய் திருப்பி மனம் திரும்பி வரும்போது அதே மாதிரி தான் பரலோகம் களி கூறுகிறது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது அந்த பரலோகம் எப்படி தூதர்களோடு சேர்ந்து களி கூறுகிறதோ, பின்வாங்கி போனவங்களை திருப்பி ஆண்டவர் கொண்டு வரும்போது, அவங்க திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அதே மாதிரி தான் பரலோகமும் பரலோகமும் களி கூறுகிறது. பிரியமானவர்களே, ஸோ ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் கிட்ட போக கிட்ட போக கிட்ட போக கிட்ட போக பரலோகம் களி கூர்ந்துக்கிட்டே இருக்கும். Heaven is rejoicing constantly. Heaven is rejoicing. Every step we get close to God, heaven is rejoicing. பரலோகம் களி கூறுகிறது, பரலோகம் களி கூறுகிறது. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாவமே அந்த இடைவேளை, அந்த இடைவேளையும் அந்த தூரமும் அந்த அந்த தொலைந்து போனது தான் போட்டிருக்கு. எப்ப I want to be found, I want to be found, I want to be found என்று சொல்லி நீங்க கிட்ட 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 ஆண்டவர்கிட்ட போக போக, every time you decide to get found in the presence of God, every time you decide to be found in the presence of God, heaven rejoices with you, angels rejoices with you. அதாவது நம்மளுடைய நினைப்புல சமயத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒருவன் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு
அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டானா அன்னைக்கு ஒரு நாள் பரலோகம் களி கூர்ந்து எல்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க. அப்படியே உட்காந்துருப்பாங்க. அடுத்த பாவி இன்னொருத்தர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் திரும்பி எல்லாம் எழுந்திரிச்சு கை தட்டிட்டு எல்லாம் உட்காந்துரும். இல்லை, when we as Christians, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கண்டடைய போகிறேன், அவரை கண்டடைய போகிறேன், அவர் என்னை தேடும்படி நான் விட போகிறேன், அவருடைய சமூகத்தில் நான் காணப்பட போகிறேன். I want to be found in God அப்படின்னு சொல்ல சொல்ல நான் என்னுடைய வழிகளை நான் விட்டு திரும்புகிறேன், என்னுடைய பொல்லாங்கை நான் விட்டு திரும்புகிறேன், என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்ல சொல்ல நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஒப்பு கொடுக்க பரலோகம் உங்களை பார்த்து கை தட்டுகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரு இடைவேளை, ஒரு தூரத்தை கூட நான் வைக்க மாட்டேன், ஒரு இடைவேளையை கூட நான் வைக்க மாட்டேன். ஒரு நாளும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மறைந்து இருக்க மாட்டேன், நான் அப்படியே காணாமல் போயிட மாட்டேன். ஐ வாண்ட் டு பி ஃபவுண்ட். நான் மறைந்து இருக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு பி ஃபவுண்ட். ஐ வில் நெவர் கோ ஃபார் அவே ஃப்ரம் காட். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கைத்தட்டு மேலே கைத்தட்டு, பாடல் மேலே பாடல், heaven is rejoicing. ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் பரலோகம் களி கூறுகிறது, ஒப்பு கொடுக்கும் பரலோகம் களி கூறுகிறது, ஒப்பு கொடுக்கும் போது பரலோகம் களி கூறுகிறது. பிரியமானவர்களே, every time when we decide to turn our way, இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன், இன்னைக்கு நான் என்னுடைய வேலைகளை விட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார போகிறேன் சொல்லும் போது நீங்கள் ஆண்டவர் கிட்ட போகிறீங்க, நீங்கள் அந்த நேரத்தில் மனம் திரும்புகிறீங்க. என்னுடைய பழைய வழிகளை விட்டுட்டு, நான் என்னுடைய பழைய ஆக்டிவிட்டியை விட்டுட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் பரலோகம் அங்கேருந்து உங்களை பார்த்து கைத்தட்டும். கம். ஹல்லேலூயா. Let heaven rejoice. இன்னைக்கு காலை வேளையில் நீங்கள் ஆண்டவரை துதிச்சிங்க, ஆண்டவரை பாடுனீங்க. எத்தனை பேர் வாய்களை திறந்து ஆண்டவரே இன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாறட்டோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரலோகம் அங்கேருந்து உங்களை பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கும். Heaven rejoice, heaven rejoice. இப்படி தான் ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக ஏங்கி ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், சில விஷயம் தொலைஞ்சி போச்சுன்னா தேடிடலாம், சில விஷயம் தொலைஞ்சிருச்சுன்னா தானாக உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். இதை தான் ஆண்டவர் வருகிறார். ஆனால் இந்த மூணுக்குமே ஒரே களி கூறுதல், செலப்ரேஷன் செலப்ரேஷன் செலப்ரேஷன். அல்லேலூயா. பரலோகம் களி கூறுகிறது, தேவ தூதர்களும் சேர்ந்து களி கூறுகிறார்கள். இங்கே கொண்டாட்டமும் ஆர்ப்பாட்டமும் பாடல்களும் விருந்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பரலோகம். இதில் சொல்லப்பட்ட 3 நபர், ஒருவர் மேப்பன், ஸ்ரீ தகப்பன். எத்தனை பேர்? மேப்பன் ஆடு தொலைச்சிட்டாரு, ஸ்ரீ காசை தொலைச்சிட்டாரு, அப்பா ஒரு மகனை தொலைச்சிட்டாரு. இந்த 3 நபரும் தேவனுடைய அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி ஒரு அக்கறை உள்ள ஒரு ஸ்திரீயை போல, ஒரு அக்கறை உள்ள ஒரு தாயை போல, ஒரு 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 அக்கறையா அப்படியே தேடுகிற, அப்படியே அந்த இருதயம் அலைப்பாடு, ஒரு 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 காரியத்தை இழந்துட்டாங்கன்னா வீடை கூட்டி அப்படியே வெளிச்சத்தை போட்டு அப்படி தேடுகிற ஒரு இருதயம், ஒரு மேப்பனை போல ஒரு இருதயம், ஒரு தகப்பனை போல ஒரு இருதயம். இது 3 தேவனை குறித்து வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவராக இருக்கிறார்களோ, அவர்களுடைய 3 பேருடைய குணாதிசயங்களை, அவங்களுடைய தன்மையை, கேரக்டரிஸ்டிக், அதை குறித்து இயேசு இங்கே ஓமையாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி சொல்லும் போது தான் சில பேர், அப்பனா பிதாவானவர், அந்த அப்பா 2 மகன், ஓகே, அவர் பிதாவானவர். மேப்பன்
ஆடுகளை மேய்த்து ஒருத்தர், அது இயேசு மேய்ப்பன் வச்சுக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அங்கே ஸ்ட்ரீன்னு போட்டிருக்குது. அப்போ ஆவியானவர் என்ன பெண்ணுன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம ஆண்டவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. நீங்கள் அதை விளங்கி கொள்ளணும். காட் ஹேஸ் நோ ஜெண்டர். நமக்கு தான் ஆண்டவர் ஒரே மனுஷனை படைச்சார், அந்த மனுஷனுக்குள்ளேருந்து ஒரு ஸ்திரீயை வெளியே கொண்டு வந்தார். உண்மையா? உண்மையா? ஒரே மனுஷனை படைச்சார், அவனுக்குள்ளேருந்து ஒரு ஸ்திரீயை வெளியே கொண்டு வந்தார். உண்மையா? நமக்கு ஜெண்டர் இருக்குது, ஆண் பெண்ணு, ஜெண்டர் இருக்குது. ஆனால் கடவுளை எந்த ஜெண்டரில் போடுவீங்க? எந்த ஜெண்டரில் போடுவீங்க? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவ்வளோதான். ஐ ஆம் தி ஐ ஆம், அவ்வளோதான். அவர் எந்த ஜெண்டர்லையும் நீங்கள் போட முடியாது. ஆனால் அவருடைய கேரக்டரிஸ்டிக்கு, அவருடைய குணாதிசயங்களை, அவர் வெளிப்படுத்துகிற அன்பு, அக்கறை, அவர் காட்டுகிற அந்த உன்னிப்பு, அந்த கேர்ஃபுல்னஸ், அந்த தேடுதல், அந்த இருதயம், அல்லேலூயா, இந்த மூவருடைய அந்த தன்மையை ஆண்டவர் அங்கே காட்டுகிறார். எப்படி ஒரு அப்பா, எப்படி ஒரு இயேசு மேய்ப்பனாக, எப்படி ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு விளக்க போட்டு வீடெல்லாம் தேடுகிறது போல, இன்னைக்கு மூவராக நம்மளை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, எது தொலைஞ்சிருச்சோ அதை கண்டுபிடிச்சிடலாம். எது நான் தொலைஞ்சிட்டேன்னு உணராமல் இருக்கிறாங்களோ தான் நான் உணர்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கடவுள் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், அவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம இருதயத்தை சரிப்படுத்தட்டும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரட்டும். Let God change our heart. Let God fix our heart. Allow God to fix. சொல்லுங்க, ஆண்டவரே, இனிமே நான் உம்முடைய பார்வையில் தொலைந்து போக மாட்டேன். Decide. I want to be always found in your presence. I want to be always found in your presence. ஒவ்வொரு நாளும் நான் காணப்பட ஆசைப்படுகிறேன், உம்முடைய சமூகத்தில் காணப்பட ஆசைப்படுகிறேன், உம்முடைய சமூகத்தில் நான் இருக்க ஆசைப்படுகிறேன். அப்படி நீங்கள் கிட்ட வர கிட்ட வர கிட்ட வர உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு பரலோகமே உங்களுக்காக காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பரலோகமே உங்களுக்காக திறக்கப்பட்டு உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Lord. The heart of God, ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, ஒரு நண்பரை போல, ஒரு மேய்ப்பனை போல. எஸ், ஆண்டவருடைய குணாதிசயங்கள். ஓ எஸ், தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. இப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்க பரலோகம் களி கூர்ந்து கொண்டே இருக்கும். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இருதயத்தை செம்மைப்படுத்துங்க. சில இருதயத்தை ஆண்டவர் திருப்புகிறதை நான் பார்க்கிறேன். சில இருதயங்களை ஆண்டவர் திருப்புகிறதை நான் பார்க்கிறேன். So that you don't miss out in the coming blessing. இனி வரப்போறத நீங்க இழந்துராதபடி, அது உங்களுக்கு மறைக்கப்படாம இருப்பதற்கு. Holy. Surrender your heart, people of God. ஆண்டவர் நம்ம இருதயத்தை ரொம்ப டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், மன்னிக்க சொல்றாரு, மனம் திரும்ப சொல்றாரு, மாற சொல்கிறார், மாத்திக்க சொல்றாரு. உருமாற்றம் செய்யுங்கன்னு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் போய் என்னை இருதயத்தை மாற்றுங்க, என்னை தொடுங்க தொடுங்க. When everyone is here, then we are complete. We don't want to lose anymore. இனி நாங்கள் இழந்து போக விரும்பல ஆண்டவரே, நாங்கள் இழந்து போக விரும்பல. Thank you, Father. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, ஒரு தோழன் போல சுமந்து கொள்ளும் என் இயேசையா. தாய் போல தேற்றி,
தந்தை போல ஆற்றி ஒரு தோழன் போல சுமந்து கொண்டு என் ஏசையா உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்து என் ஏசையா. உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் Come on. இருதயத்தை திறந்து நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது பிரியமானவர்களே, கர்த்தரை விட்டு தூரம் போகாதீங்க. இன்னும் கிட்ட 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 தான் நம்ம போய்கொண்டே இருக்கணுமே ஒழிய, our progress should be near to God, nearer to God than yesterday. நேற்றை விட. Thank you Lord. ஏசையா, நீர் போதும் யோ, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. Thank you Lord. பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும். வீணத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று பிரியமானவர்களே, thank you Lord. என் வாழ்வில் வருபவரே. Every step you take, heaven rejoice. ஒவ்வொரு அடியும் நீங்க எடுத்து வைக்கும் போது, ஓ நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் நல்லவரே. நீர் போதும் என் வாழ்விலே
Thank you, Lord. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஒவ்வொரு அடி உம்மை போல புரிந்து கொள்ள ஒவ்வொரு அடி யாரும் ஆண்டவர் இடத்துல கிட்டி சேர உம்மை போல யாருமே இல்லையே. நீர் போதுமே, நீங்க போதும் இயேசையா, நீங்க போதும். உங்களுக்கு முன்பதாக வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா இயேசையா இயேசையா. நீர் போதுமே, நீர் போதுமே. அப்படியே சோத்தரித்து கொண்டே இருங்க. Come on. இது அர்ப்பணிக்கிற நேரம். The lost. Thank you, Lord. எங்களை தேடி வந்தவரே, என்னை தேடி வந்தவரே, நான் தூரமா இருக்கும் போது என்னை கண்டடைந்தவரே, தாயின் கருவிலே என்னை கண்டவரே, தாயின் கருவிலே என்னை கண்டவரே. இயேசையா நீங்க போதும் இயேசுவே. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே நல்லவரே நன்றி ஐயா. இன்னைக்கு தகப்பனை போல ஒரு மேப்பனை போல இன்னைக்கு ஆண்டவர் அக்கறையாக நம்மளை தேடி வருகிறார். எஸ், எவ்வளவு கவனமாக. There are many groups of people who are lost outside. வெளியேயும் சில பேர் தொலைந்து போயிருக்கிறாங்க. உள்ள இருந்து வெளியே போய் தொலைந்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்கிறாங்க. சபைக்கு வந்து பின்வாங்கி போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சபைக்குள்ள வந்து இன்னும் ரட்சிக்கப்படாம ஒரு குரூப் இருக்கிறாங்க. சபைக்குள்ள வந்து மனம் திரும்பாம இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. All these people God is seeking out. எது வெளியே தேடணுமோ தேட வேண்டும், எது தானாக உணர வேண்டுமோ உணர வேண்டும். Let us all come back to the heart of worship. அவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. There is no other God. அவருடைய வசனமே சத்தியம், அவருடைய வார்த்தையே உண்மை, அவருடைய வார்த்தை வெளிச்சம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அவரே மெய்யான தேவன். Thank you, Lord. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ ஒருவனும் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையும்படி
இன்னைக்கு இயேசு நமக்காக இந்த பூமியில வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழும்பி இன்னைக்கு சதா காலமும் நம்மளோட ஜீவித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். Every step we take to get close with God, heaven rejoice. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இந்த சபை உம்முடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர ஒப்பு கொடுக்கிறோம். எவ்ரி ஸ்டெப் ஆவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இழந்து போன வருஷங்களின் பலன், இழந்து போன நன்மைகள், இழந்து போன கிருபைகள், வரங்கள், அபிஷேகங்கள், எஸ் எல்லாத்தையும், every skills that we have lost, claim it back. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ நம்ம காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சில அறிவிப்புகளை நாம் கவனிப்போம். வியாழன், சனி, ஞாயிறு 3 நாட்கள் விசேஷ கூட்டம் LCCS சபைகள் சேர்ந்து நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டங்கள் ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டு வருகிறது. நேற்று வர்ஷிப் செமினார் நடந்தது. அதில் நம்ம சர்ச்சிலேருந்து என்ன உட்பட 8 பேர் போயிருந்தோம். அங்கே 96 பேர் வந்திருந்தாங்க. ஆமென். 100க்கும் மேலே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் கடைசி நிமிஷத்தில் சில பேர் வரல. ஆனால் 96 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 பேர். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல வார்த்தைகளை, தெய்வ பிரசன்னத்தை, ஆராதனையை நம்ம உணர்ந்தோம். இவர் நல்ல ஒரு துதி ஆராதனை வீரர். அது மாத்திரமில்லை, நல்ல ஒரு போதகரும் கூட. நல்ல வர்ஷிப் செமினார் நல்லா நடந்தது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தமான் மூடுன், பாத்து சிம்பிலான் தமான் மூடுனில், மூடுன் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இன்றைக்கி 6 மணிக்கு ஒரு ஓப்பன் மீட்டிங் நடக்கிறது. ஸோ அநேக சர்ச்சிலேருந்து ஆட்கள் திரண்டு வராங்க. ஸோ நம்ம சர்ச்சிலேருந்து நீங்களும் எல்லாரும் வரணும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வாங்க. இந்த அட்ரஸ் வந்து இங்கே இருக்கிறது, நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். குரூப்லேயும் அனுப்பியிருக்கிறேன், ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். உண்மையாகவே இவருடைய ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னத்தை எல்லாரும் உணர முடியும். பீப்புள் கேன் என்கவுண்டர் காட். சடன் பிரேக் த்ரூ வில் ஹேப்பன். இதை நான் உணர்ந்ததுனால நான் சொல்லுகிறேன். உண்மையாகவே நல்ல ஒரு ஆராதனையின் அபிஷேகம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு போதகர். சில பேர் இந்த மாதிரி நல்ல நல்ல கூட்டங்களை நாங்கள் ப்ரோமோட் பண்ணும்போது அப்படி
அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி அப்படி நினைக்கலன்னா நீங்கள் வந்திருப்பீங்க. வராததுக்கு என்ன காரணம்னு தெரியல. பட் இன்றைக்கி சாயங்காலம் கடைசி நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு அவர் காலையில் சிங்கப்பூருக்கு போயிட்டு அதோடு அவர் மறுபடியும் இந்தியாவுக்கு அவர் திரும்பி போய் விடுவார். ஆமென். ஸோ டோன்ட் மிஸ், இந்த மாதிரி நல்ல கூட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு அபிஷேகமான ஒரு கூட்டம் 6 மணிக்கு தொடங்கும். நம்ம வெள்ளனே அங்கே போய் நாங்களாம் வெள்ளனே அங்கே போயிடுவோம். ஏன்னா நாங்கள் ஒழுங்கு செய்கிறபடினால. ஸோ நீங்கள் எல்லோரும் 6 மணிக்குள்ளே அங்கே நீங்கள் வந்துடுங்க. டிரான்ஸ்போர்ட் ஒருவர் வேணும்னு சொன்னால் கேட்டுக்கொண்டு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி பெட்ரோலோ டோலோ ஷேர் பண்ணி நீங்கள் வந்துடுங்க. உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை உணர்வீங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், தேவ பிரசன்னத்தை நீங்கள் நிச்சயமாகவே உணர்வீங்க. அந்த கூட்டத்துடைய அந்த தலைப்பு கூட பாருங்கள், இயேசுவின் தொடுதல், த டச் ஆஃப் ஜீசஸ். ஸோ யாராவது புதிய ஆத்துமாக்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. அவங்க அந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது அவங்க பார்க்கும்போது அவங்களால சில விஷயத்தை அவங்களால உணர முடியும். ஆண்டவர் அவங்களோட பேச ஆரம்பிப்பார். ஸோ இன்றைக்கி கடைசி நாள் கூட்டம், தயவுசெய்து வந்துடுங்க. ஸோ உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் அறிவிப்புகள். இந்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு ஹவுஸ் ப்ரேயர் இருக்கும். போன வாரம் நமக்கு ஹவுஸ் ப்ரேயர் போன தேர்ஸ்டே நமக்கு யூத் மீட்டிங். ஸோ ஆகையில் இந்த வாரம் நமக்கு வந்து ஹவுஸ் ப்ரேயர் இருக்கும். வெள்ளிக்கிழமை மியூசிக் ப்ராக்டிஸ் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சனிக்கிழமை சர்ச் சுத்தம் பண்ணுறது, மினிஸ்ட்ரி ட்ரைனிங் இதெல்லாம் நடக்கும் 1 மணிலேருந்து. பிள்ளைங்க சர்ச்சுக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்போதும் போல் ஆராதனை இருக்கும். சரி, அது இந்த வாரத்துடைய நிகழ்ச்சிகள். நான் ஏற்கனவே சொன்னது போல் மே 19ஆம் தேதி ரெசரக்ஷன் சண்டேலேருந்து 50வது நாள், ரெசரக்ஷன் சண்டேலேருந்து 50வது நாள் பென்டிகாஸ்ட் டே என்று சொல்லி மே 19ஆம் தேதி பென்டிகாஸ்ட் டே இங்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் விசேஷ பிரசங்கியார் வராரு. அவர் 30 நாள் நம்ம சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இடையில் நான் ஒரு நாள் போய் அவரோட உட்காந்து இந்த சர்ச்சுக்காக ஜெபிப்பேன். ஓகே, சர்ச்சுக்காக கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அவர் 30 days ப்ரேயர் பண்ணிட்டு தான் அங்கே வருவார். ஸோ அந்த 19ஆம் தேதி பெரிய ஒரு அசைவை நம்ம இந்த சபையில் எதிர்பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய அசைவை நம்ம எதிர்பார்க்க போகிறோம். இந்த பென்டிகாஸ்ட் டேயில் தான் இயேசு உயிரோடு எழும்பி சீசர் எடுத்து வந்து சொன்னார், போய் காத்திருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, போய் காத்திருங்க, உங்கள் மேலே ஒரு பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொன்னார். அதே நாளில் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஸோ அந்த நாளை நம்ம நினைவு கூறும்படி, அந்த நாளில் நம்ம கொண்டாடும்படி இந்த நாட்களில் இந்த பென்டிகாஸ்ட் சண்டேயை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸோ காலையில் 9 மணிக்கு மே 19ஆம் தேதி நமக்கு நடைபெறும். சரி, இந்த சர்ச் அவுட்டிங் சர்ச் அவுட்டிங் வந்து இன்னும் எங்கே போகிறது என்று சொல்லி நம்ம இன்னும் டிசைட் பண்ணல. ஆனால் மே 1 வந்து அந்த தேதியை காலியாக வச்சுக்கோங்க. எங்கேயும் நீங்கள் பிளான் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு நாள் நமக்கு பப்ளிக் ஹாலிடே. அந்த ஒரு நாள் நீங்கள் காலியாக வைத்துக்கொள்ளுங்க. அந்த நாளில் நம்ம நிச்சயமாக எங்கேயாவது போய் ஐக்கியப்படுவோம். ஸோ இந்த 2-3 நாளில் உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நாங்கள் எல்லா காரியத்தையும் நாங்கள் சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஸோ மே 1 வந்து சர்ச்சோடைய அவுட்டிங் இருக்குது. மே 19 வந்து நம்மளுடைய பென்டிகாஸ்ட் சண்டே இருக்குது. அதே வேளையில் மே 7ஆம் தேதி 8ஆம் தேதியான்னு தெரியல, 8ஆம் தேதி வந்து நமக்கு மாதர்ஸ் டே இருக்கும் போல. மாதர்ஸ் டே சரி, அதை நம்ம எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம், கேலண்டரில் இருக்குது. நான் வரப்போகிற நாட்களில் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாரம் இதுதான் நிகழ்ச்சி. ஹவுஸ் ப்ரேயர், ஃப்ரைடே மியூசிக் ப்ராக்டிஸ், சாட்டர்டே வந்து வர்ஷிப் மினிஸ்ட்ரி ட்ரைனிங், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சர்ச். சரி, இதெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த பென்டிகாஸ்ட் டே எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம பைபிள் ஸ்டடி ஒன்று தொடங்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 18 பேருக்கு மேலே எல்லாம் கை தூக்குனீங்க, நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறேன். அந்த பென்டிகாஸ்ட் சண்டேலாம் முடிஞ்சிடட்டும். அப்புறம் நம்ம பைபிள் ஸ்டடியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் சர்ச்சில். பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். வேதத்தை கற்றறிகிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நிச்சயமாக நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் அறிவிப்பு. ஸோ இந்த வாரம் இன்றைக்கி சாயங்காலம் நான் உங்களை அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நான் உங்களை பார்க்குறேன். தயவுசெய்து எல்லோரும் வந்துடுங்க.
அநேகருக்கு அழைப்புகளை கொடுங்க. எல்லாரும் திரண்டு வாங்க. இவ்வளோதான் அறிவிப்புகள். வேற ஏதோ? சரி, தொடர்ந்து சபைக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. சபையுடைய ஃபைனான்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அநேக தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஸோ ஆனால் நமக்கு நிறைய ஜெபங்கள் தேவைப்படுகிறது. கீப் ப்ரேயிங் ஸோ தட் அவர் ஃபைனான்ஷியல் நீட்ஸ் ஆர் met. ஓகே, சரி, இவ்வளோ தான் அறிவிப்புகள். நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபம் செய்வோம். எல்லாரும் அவரை பார்த்து நல்ல தகப்பனே என்று சொல்லுங்க. அப்பா, பிதாவே, நல்ல தகப்பனே. இந்த இடத்துலேருந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போது உங்களோடு இணைந்து போகிறோம் ஆண்டவரே. உங்களோடு சேர்ந்து நாங்கள் போகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுவோம். உம்முடைய சமூகத்தில் காத்திருப்போம். நாங்கள் காண உம்முடைய சமூகத்தில் நீங்கள் எங்களை காணும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து காத்திருப்போம். இன்னைக்கு நடந்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி. எடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாத்தையும் உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஒரு ஐக்கியப்பட்டு நீங்கள் வீடு திரும்பலாம். God bless you.